நடமாட்டம் அதிகமுள்ள மறையூர் நகருக்குள் காட்டுமாடு புகுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பஞ்சாயத்து அலுவலகம் மற்றும் உணவகத்திற்குள் புகுந்த காட்டுமாடு 2 பேரை முட்டி தள்ளியது. குமுட்டாங்குழி உன்னதி பகுதியை சேர்ந்த காமாட்சி மற்றும் செல்வி ராமு இருவர் காயமடைந்தனர். காலையில்தான் டவுனில் இறங்கிய காட்டுமாடு பஞ்சாயத்து அலுவலகத்திற்குள் ஓடியது. தொடர்ந்து செயலாளரின் சேம்பருக்குள் நுழைந்த காட்டுமாடு வெளியிறங்க முடியாததால் நீண்ட நேரம் இங்கு சுற்றித் திரிந்தது. அலுவலகத்தில் இருந்த பர்னிச்சர்களும் உபகரணங்களும் காட்டுமாடு சேதப்படுத்தியது. பொதுமக்களும் வனத்துறை அதிகாரிகளும் சேர்ந்து காட்டுமாடை விரட்டினர். தொடர்ந்து ஹோட்டலுக்குள் இது நுழைந்தது. இங்கும் அதிகமான நாச நஷ்டங்களை ஏற்படுத்தியது. ஹோட்டலில் இருந்து விரட்டிய போது சர்வீஸ் கூட்டுறவு வங்கியின் அருகில் சாலையில் உன்னதி பகுதிக்கு காட்டுமாடி ஓடி சென்றது. இந்த நேரத்தில் இங்கிருந்து 2 பேரை காட்டுமாடு தாக்கியது. காட்டுமாடு டவுனில் சுற்றித் திரிந்ததோடு மறையூர் டவுனில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வனவிலங்கு தாக்குதலை தடை செய்வதில் அதிகாரிகள் தோல்வியடைந்ததாக கூறி காங்கிரஸ் தொண்டர்கள் மாநில சாலையை முற்றுகையிட்டனர். அங்கே பாத்திரம் எல்லாம் உருண்டுச்சு. அப்போ அந்த வீட்டில் சண்டை இருக்கணும் நான் நினச்சேன். போய் பார்க்கும்போது மேலேருந்து எட்டுது. ஓடையில் எட்டிருச்சு. ஓடையில் எட்டி துருவா எங்கள் வீட்டு வழி ஓடிடுச்சு. அப்போ பிள்ளைங்க அந்த சின்ன பையன்லேருந்து எல்லாம் வாசலில் விளையாடணும். அப்போ நான் சத்தம் போட்டேன், நாட்டு மாடு வரதா இல்லை வீட்டுக்குள்ளே ஓடிக்கங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த பிள்ளைங்கெல்லாம் ஓடிருச்சு. அப்போ மாமா வந்ததை பகுதி அழுத்த சொன்னது. அப்போ எனக்கும் பயம் பிடிச்சிருச்சு. ஒன்றும் சொல்ல முடியல. நான் எங்கள் அக்கா கிட்ட சொன்னேன், மாடு ஊருக்குள்ளே வருது சத்தம் போட்டுன்னு சொல்லி. பிள்ளைங்கெல்லாம் வாசலில் தான் விளையாடுது. இப்போ என்ன செய்ய முடியும்? எங்கள் அக்கா ஓடி போய் பக்கத்து சனங்கிட்ட ஓடி சொல்லிடுச்சு. பஞ்சாயத்து அலுவலகத்திலும் ஹோட்டல்களிலும் பல லட்சக்கணக்கான ரூபாய் நாச நஷ்டங்களை காட்டுமாடு ஏற்படுத்தியுள்ளது. தற்போது மக்கள் வசிக்கும் பகுதியில் இந்த காட்டுமாடு சுற்றித் திரிகிறது. வனத்துறை அதிகாரிகள் சம்பவத்திற்கு வந்து காட்டுமாடை விரட்டுவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து வருகின்றனர். நியூஸ் பியூரோ, மறையூர்.